நாம வாழ்ற இந்த உலகத்தை ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் பிடிச்சு வச்சிருக்கு. ஒருவேளை அந்த சக்தி கொஞ்சமா பலவீனம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு எனக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்போ இந்த நிமிஷம் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசை உங்களையும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பூமியோட மையத்தை நோக்கி இழுத்துட்டே இருக்கு. ஆமாங்க, உங்களை மட்டும் இல்ல, உங்க கையில இருக்கிற போன், நீங்க சுவாசிக்கிற காத்து, ஏன் எல்லாத்தையும் ஒன்னா பிடிச்சு வச்சிருக்கிறது இந்த கிராவிட்டி தான். இதுதான் நம்ம உலகத்தோட பேசிக் ரூல். ஆனா நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற இந்த சக்தி திடீர்னு கொஞ்சம் குறைஞ்சா என்ன ஆகும்? உங்க உலகம் எப்படி தலைகீழா மாறும்? வாங்க ஒரு சின்ன கற்பனை பயணம் போய் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். கிராவிட்டினா நம்மள தரையோட ஒட்டி வைக்கிற ஒரு சக்தி மட்டும்னு நினைக்காதீங்க. அதுக்கும் மேல இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஒரு பேலன்ஸ்ல வச்சிருக்கிற ஒரு மேஜிக்னே சொல்லலாம். சரி, ரொம்பலாம் வேணா, முதல்ல ஒரு சின்ன மாற்றத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒருவேளை கிராவிட்டி வெறும் 10%, ஜஸ்ட் 10% குறைஞ்சா என்ன ஆகும்? ஆடடா, முதல்ல செம்ம ஃபன்னா இருக்கும். நீங்க ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. சும்மா லைட்டா குதிச்சாலே போதும், வழக்கத்தை விட உயரமா போவீங்க. யோசிச்சு பாருங்க, எல்லா ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்டும் ஒரே ராத்திரில பிரேக் ஆயிடும். வாவ், கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ஆனா இந்த சின்ன விளையாட்டுக்கு பின்னால ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. நாம ஜாலின்னு நினைச்ச இந்த விஷயங்களுக்கு பின்னால என்ன இருக்கு தெரியுமா? நாம இப்ப இருக்கிற கிராவிட்டிக்கு ஏத்த மாதிரி கட்டின பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆக ஆரம்பிக்கும். கடல் அலைகள் கண்ட்ரோல் இல்லாம போகும். ஏன், நம்மள பாதுகாக்கிற வளிமண்டலம் கூட மெதுவா விண்வெளிக்கு தப்பிச்சு போக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நிலைமையை இன்னும் கொஞ்சம் மோசமாக்கி பார்க்கலாம். ஒருவேளை கிராவிட்டி பாதியா குறைஞ்சா, அதாவது 50%, என்ன ஆகும்? இங்கதான் உண்மையான கலைவரமே ஆரம்பிக்கும். நம்மள சுத்தி இருக்கிற உலகம் மொத்தமா ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். எதுவுமே அதோட இடத்துல ஸ்டேபிளா இருக்காது. அடுத்து என்ன நடக்கும்னே நம்மால கெஸ் பண்ண முடியாது. நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நாம எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மொத்தமா எல்லாமே நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிடும். நம்ம டெக்னாலஜியா இருக்கட்டும், ஏன் நம்மளோட ஓன் மூமெண்ட்ஸா இருக்கட்டும், எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது. டெய்லி லைஃப் ஒரு மாதிரி கெட்ட கனவு மாதிரி ஆயிடும். வண்டிங்கெல்லாம் ரோட்ல நிக்காம சறுக்கிட்டே இருக்கும். ஃப்ளைட்ஸ் காத்துல பேலன்ஸ் பண்ண முடியாம தள்ளாடும். ஏன், சும்மா நடக்கிறது கூட ஒரு பெரிய சர்க்கஸ் ஃபீட் மாதிரி ஆயிடும். பூமியில நடக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உண்மையான பயங்கரமான ஆபத்து வெளியே விண்வெளியிலிருந்து தான் ஆரம்பிக்க போகுது. இது ஒரு காஸ்மிக் டாமினோ எஃபெக்ட் மாதிரி. ஒன்னு விழுந்தா அடுத்தடுத்து எல்லாம் விழ ஆரம்பிக்கும். முதல்ல நிலாவோட பாதம் மாறும், கடல் எல்லாம் பொங்கி ஊருக்குள்ள வந்துடும். அடுத்து நம்ம சேட்டலைட்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிடும். குளோபல் கம்யூனிகேஷன் மொத்தமா கட். கடைசியா பூமி சூரியனை சுத்துற பாதையே தடமாறி நம்ம சீசன்ஸ் எல்லாம் தலைகீழா மாறிடும். சுருக்கமா சொல்லணும்னா, நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை உயிர் பிழைக்கவே ரொம்ப கஷ்டப்படும். ஒரு எண்ட் கார்டு போட்ட மாதிரி ஆயிடும். அப்போ பாருங்க, கிராவிட்டினா நம்மள கீழே இழுக்கிற ஒரு ஃபோர்ஸ் மட்டும் இல்ல, அது இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே ஒரு பேலன்ஸ்ல வச்சிருக்கிற ஒரு அச்சாணி. அதனால அடுத்த தடவை உங்க கையிலிருந்து ஏதாவது ஒரு பொருள் கீழே விழும்போது அது சட்டுன்னு தரையில விழுறத பார்க்கும்போது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சிம்பிளான ஒரு மொமெண்ட் தான் உங்க உலகத்தை, இந்த மொத்த பிரபஞ்சத்தையே ஒன்னா புடிச்சு வச்சிருக்கு. சரி, ஒருவேளை இப்படி நடந்தா இதுல எது முதல்ல நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க யோசனைகளை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வாட் இஃப் விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல சின்ன சின்ன விதிகள் தான் பெரிய பெரிய வித்தியாசங்களை உண்டாக்குது.